எது நியாயம்? மத்தேயு 12:9-14, மார்க் 3:1-6, லூக்கா 6:6-11 வரை உள்ள இயேசு செய்த ஒரு அற்புதத்தை கவிதையா பார்க்க போறோம். பாழா போன போலியாவால் என் வலது கை சூம்பி போச்சு, என் அப்பா அம்மா வச்ச பேரு சூம்பின கையினும் ஆறி போச்சு. சூம்பின கை என்று என்ன அழைச்சாங்க. தேவாலயத்துக்கு சென்றாலும் என்ன எங்க மதிச்சாங்க. என் கை மட்டுமே சூம்பி போச்சு, தேவ நம்பிக்கை இன்னும் சூம்பல. என்ன எப்படினாலும் கூப்பிட்டுக்கோங்கன்னு ஆலயம் சென்றேன் வீம்புல. ஓய்வு நாளை ஒழுங்காக அனுசரித்து வளர்க்கப்பட்டேன். ஓய்வு நாள் என்றாலே ஆலயத்தில் தான் நான் கிடப்பேன். சமாதான வாழ்த்து கூற ஆயர் என் பெயரை சொல்ல, நானும் ஒவ்வொரு பேரிடமும் என் இடது கையை நீட்டி செல்ல, கழுவும் கையால் கை கொடுக்கா என்று முகம் சுழிச்சாங்க. கழுவும் கையால் தான் சாப்பிடுறேன் என்று ஏனோ மறந்தாங்க. நான் இருந்த ஆலயத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தாங்க. இயேசு மீது குற்றம் சுமத்த கேள்வி ஒன்றை கேட்டாங்க. ஓய்வு நாளில் நோயாளிகளை சுஸ்தமாக்குவது நியாயமா? கேட்ட அவர்களை பார்த்து இயேசு பதில் உரைத்தார் விளக்கமா. ஓய்வு நாளில் உன் ஆடு குழியில் விழுந்து கிடக்க, ஓய்வு நாள் என்பதினால் அதை தூக்கி விடாமலா இருப்ப? மனுஷனை விட ஆடு மாடு எவ்வகையில் வசதி? ஜீவன் அளிப்பதோ காப்பதோ எது நியாயம் என்று யோசி. இயேசு கேட்ட கேள்விக்கு ஜனங்கள் பேசாமல் இருக்க, விசனப்பட்ட இயேசு அவங்கள கோபத்தோடு பார்க்க, வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் கொடுத்தாய், நீதியையும் இரக்கத்தையும் எப்படி நீ மறந்தாய்? ஓய்வு நாள் மனுஷனுக்கு நன்மை செய்ய விளைந்தது, தப்புவதை காரணம் காட்டி அதை தடுக்க நீங்க முயன்றது. கூறிவிட்டு என் கையை நீட்ட இயேசு சொன்னாரு. சூம்பின கை நீட்டினவுடன் மறுகையை போல் மாற்றினாரு. நியாய பிரமாணத்தின்படி செய்கிறேன்னு மனுஷனை கஷ்டப்படுத்தாத, அதை காரணம் காட்டி சுமக்க முடிய பாரத்தை நீ சுமத்தாத. ஓய்வு நாள காரணம் காட்டி தேர்வு எழுதும் பிள்ளைய நீ தடுக்காத, நன்மை செய்ய ஓய்வு இல்லை என்பதை நீ மறக்காத. நியாய பிரமாணத்தின்படி செய்கிறேன்னு மனுஷனை கஷ்டப்படுத்தாத, அதை காரணம் காட்டி சுமக்க முடியா பாரத்தை அவங்க மேல சுமத்தாத. ஓய்வு நாள காரணம் காட்டி தேர்வு எழுதும் பிள்ளைய நீ தடுக்காத, நன்மை செய்ய ஓய்வு இல்லை என்பதை நீ மறக்காத. நன்றி.